கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே டயர் வெடித்ததுல கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை தடுப்புகளை உடைச்சுக்கிட்டு கார்கள் மீது மோதியதுல 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. திருச்சியில இருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துடைய முன்பக்க டயர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் என்ற இடத்துல வெடித்தது. இதுல நிலகுலைந்து போன பேருந்தானது சாலை தடுப்புகளை தாண்டி மறு திசையில எதிரே வந்து கொண்டிருந்த 2 கார்கள் மீது பயங்கரமா மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்துல 2 கார்களும் உருகுலைந்து போனதோட மட்டும் இல்லாம கார்ல பயணித்த 9 பேரும் உயிரிழந்திருக்காங்க. இது குறித்த தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் இடிபாடுகள்ல சிக்கியவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விபத்து குறித்து தொடர்ந்து விசாரித்து வர்றாங்க. இந்த விபத்து காரணமா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு இடையில இந்த விபத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு.